மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என் பேர் மதுமிதா. என்ன படிக்கிறீங்க? 10th எங்க படிக்கிறீங்க? முத்துராமலிங்கபுரத்துல. ஓகே, இப்போ நம்ம ஊர்ல தான் பிறந்தீங்களா? இங்க இருந்து எப்படி நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க? சைக்கிள்ல தான் போவோம். சைக்கிள்ல தானே? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? பஸ் வராதனால சைக்கிள்ல தான் போயிட்டு சைக்கிள்ல தான் வருவோம். சைக்கிள்ல தான் வருவீங்க. மழை வெயில் எதுனாலுமே சைக்கிள்ல தான் வருவோம். சரி, இப்போ வந்து தமிழக அரசு பஸ் வழங்கியிருக்காங்க. எப்படி இருக்குமா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கா? எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு? மழை பெஞ்சாலும் நாங்க வந்து பஸ்லயே வந்துக்கலாம். சிரமம் இல்லாம பஸ்ல போயிட்டு வர மாதிரி எதுவும் நனையாம இருக்கும். அப்படியா? ஓகே, யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறீங்க? இந்த சிஎம் சாருக்கும் அமைச்சர் இங்க பார்த்து சொல்லிருங்க. சிஎம் சாருக்கும் ஜெகதீஸ்வரி அமைச்சர் அவங்களுக்கும் நன்றி. எதுக்கு நன்றி? பஸ் கொடுத்ததுக்கு. சரி, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்களா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க? எல்லா பேருமே ஹாப்பியா தான் இருக்காங்க. ராஞ்சலி. ஊர் பேர்? கீழக்குர்ணிக்குளம். எத்தனை வருஷமா இருக்கீங்க? பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கீங்களா? சரிம்மா, எப்படி ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க இப்போ? சைக்கிளே தான் வரோம். பஸ் இங்க விடுறது இல்லையோ? இல்ல. ஓகே, இப்ப தாவேகா அரசு அமைஞ்சவுடன் உங்களுக்கு பஸ் வழங்கியிருக்காங்கல்ல, மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. சரி, இதுக்கு முன்னாடி சைக்கிள்ல போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க, இப்போ பஸ் வழங்கியிருக்காங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்வருக்கு? விஜய் அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்ல விரும்புறேன். என்னன்னு? பஸ் வசதி விட்டதுக்கு தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியதர்ஷினி. விஜய் மாமா பிடிக்குமா? பிடிக்கும். ஏன்? பஸ் விட்டுருக்காங்க சார். எங்க விட்டுருக்காங்க? எங்க இருக்கு சார்? உங்க ஊருக்கு பஸ் விட்டுருக்காரா? சரி, என்ன சொல்ல வரணும் அவர்கிட்ட? அவர் பார்த்துட்டு இருப்பாரு. என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? தேங்க்யூ சொல்லுங்க. சொல்லிருங்க. தேங்க்யூ விஜய் அங்கிள். அவரோட படங்கள் பிடிக்குமா? பிடிக்கும் சார். தேங்க்யூ விஜய் அங்கிள். விஜய் அங்கிள் பிடிக்குமா உங்களுக்கு? ஏன்? எங்க ஊருக்கு பஸ் அனுப்பியிருக்காங்களா? அதனால உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க அந்த பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? இந்த ஸ்கூலா? வளர்ந்து அந்த பஸ்ல போவீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. கஸ்தூரி. என்ன படிக்கிறீங்க? 9th. ஏன் அழுவுறீங்க? இல்லம்மா, ஏன் அழுறீங்க? சரி, அழாதீங்க. என்ன பிரச்சனை? இல்லம்மா, ஏன் அழறீங்க? பயம். எதுக்கு பயம்? இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஸ்கூலு? சரி, ஒரு 3 கிலோமீட்டர் வருமா? மத்தவங்க எல்லாம் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாங்களா? சரி, இன்னைக்குதான் விஜய் அங்கிள் உங்களுக்காக பஸ் விட்டாங்கல்ல, அப்புறம் என்ன சந்தோஷமா இருங்க. அவர் பிடிக்குமா உங்களுக்கு? ஏன்? பஸ் விட்டதுக்காக பிடிக்குமா? இங்க பாருங்க, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் விஜய். இங்க பார்த்து சொல்லுங்க. தேங்க்ஸ் விஜய். தேங்க்யூ விஜய் அங்கிள். தேங்க்யூ ஜெகதீஸ்வரி அக்கா. எங்க பேர் அழகு மீனா. என்ன படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க படிக்கிறீங்க? SPK கல்லூரி ஸ்கூல்ல படிக்கிறேன். இங்க இருந்து எவ்வளவு தூரமா அந்த ஸ்கூல்? இங்க இருந்து 3 கிலோமீட்டர் போறோம் நாங்க. 3 கிலோமீட்டர். எப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? சைக்கிள்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப வெயில் வேற அடிக்குது. இந்த ஸ்கூல் திறந்ததுல இருந்து இப்படி அடிக்கிறப்ப நீங்க பஸ் விட்டது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இல்லம்மா, சைக்கிள்ல போறேன்றீங்க. சைக்கிள் எல்லாருக்குமே ஓட்ட தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது இல்ல. அப்புறம் மத்தவங்க எல்லாம் எப்படி வருவாங்க? ஓட்ட தெரியாதவங்க? ஓட்ட தெரியாதவங்க ஆட்டோல வருவாங்க. ஓ, அதுக்கு எவ்வளவு? அதுக்கு 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. ஓ, அந்த 100 ரூபாய் கொடுத்துதான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பஸ் வழங்கியிருக்காங்க தாவேகா அரசு வந்து. இதுக்கு முன்னாடி ஏன் வரலன்னு அம்மா பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். என்ன சொன்னாங்க? முதல்ல வந்துச்சு, இப்ப ஏன் வரமாட்டேன்னு கேட்டதுக்கு அவங்க எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஓகே, இப்ப தாவேகா அரசு அமைஞ்சதுன்னு பஸ் வந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, இனிமேல் நம்ம பஸ்ல போய்க்கிடலாம் அப்படி சொல்றாங்க. சைக்கிளுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்களா? இல்ல, சைக்கிள்ல போகும்போது ஒரு நேரம் டைமுக்கு போக முடியாம இருக்கும், விட்டதுக்கு அப்புறம் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியாம இருக்கும். இப்ப பஸ் வந்தனால ஈஸியா இருக்கா? ஓகே, இந்த பஸ் கொடுத்த இந்த உடனே ஆட்சிக்கு வந்ததும் வழங்கின முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்ல விரும்புறோம். இங்க பார்த்து சொல்லுங்க. முதல்வர் அவர்களுக்கு நன்றி. ஓகே, இங்க அமைச்சர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு நன்றி. சரிம்மா. என்னம்மா, வேற என்ன உங்க ஊருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு?
தேவைகள் வந்து எங்களுக்கு ஸ்கூல் விடுற டைமுக்கு ம். பஸ் வரணும். ஓ கரெக்டா 5 மணிக்கு ஸ்டடி முடிக்கிறாங்க. ஸ்டடி முடிச்சு கரெக்டா அங்க 5 மணிக்கு ஸ்கூல் விடுறதுக்கு பஸ் வரும். அந்த டைமுக்கு பஸ் வரும். இப்போதைக்கு பஸ் வழங்கினது ஓகே, ஆனா அந்த டைமுக்கு வழங்கினா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிம்மா, இது சொல்லிட்டீங்களா? அம்மா பாட்டெல்லாம் சொல்லிட்டீங்களா? சரி, கண்டிப்பா அதையும் செஞ்சு கொடுப்பாங்க. சரியா? என் பேர் முனியம்மா. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் வந்து 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சு. வாக்கப்பட்டு வந்து 40 வருஷம் ஆச்சு. இல்ல, இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே 33 வருஷம், அது 27 வருஷம் பிறந்தவங்க. சொன்னாங்க. இல்ல அப்படி சொன்னாங்க. நான் நீங்க வாக்கப்பட்டு 40 வருஷமா இங்க இருக்கீங்க. 40 வருஷமாவே இங்க பேருந்து இல்லையாமா? இல்லைங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? என்ன காரணம்னா இங்க பட்டிக்காடு வந்தாக்கா ஆளு வராதுன்னு சொல்லுவாங்க. ம். எங்க பிள்ளைகள்லாம் முத்துராமலிங்கத்துல தான் படிச்சிச்சுங்க, 3 பிள்ளைங்களும். ஆனா நடந்து போயிட்டு நடந்து தான் வருங்க. ம். மழைக்கெல்லாம் நனைஞ்சு புக்கெல்லாம் நனைஞ்சு வீட்டுல வந்து காத்தாடி போட்டு உணர வைப்போம். ம். அப்ப நேத்து தான் இந்த பஸ் வந்திருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். எங்களுக்கு முக்கியம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பஸ் வரணும். ஓகே, பிள்ளைங்களாம் இப்ப எப்படி போறாங்க ஆ, பஸ்ல? ஆமா. அது அந்த டைனுக்கு விடுங்க. ம். பஸ் அதே மாதிரி அந்த டைனுக்கு விடட்டும். டைமுக்கு விடணும். ஆமா. இப்போதைக்கு பஸ் விட்டது நன்றி, நன்றி. டைமுக்கு விடணும்ன்றீங்க. ஆமா, விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? தமிழகத்துக்கும் ரொம்ப நன்றி. நீ கண் கலங்கி சொல்றீங்களே, என்ன காரணம்? சந்தோஷம். மகிழ்ச்சி. அந்த நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகு இப்ப கிடைச்சிருக்கா, அதனால சந்தோஷம். ஆனந்த கண்ணீரா? ஆமா. ஓகே, கண்டிப்பா இதை அவர் பாப்பாரு. சாருக்கு ரொம்ப நன்றி, விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. சரி. ஓ, எங்க போய் பஸ் ஏறணும்? எவ்வளவு தூரம் இருக்கு? ஓகே, 3 கிலோமீட்டர். ஒரு ஆட்டோக்கு ஒண்ணு, ஆட்டோ காசு கொடுத்து போவீங்க, இல்லைன்னா பைக்ல போவீங்க? ஓகே, நடந்தே போயிருக்கீங்க எல்லாருமே? லேடிஸ் எல்லாருமே? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா மத்த அரசாங்கத்தை? நாங்க எங்க மகளிர் சுய உதவிக்குழுல இருந்து மனு நிறைய போட்டிருக்கோம். ம். ஏன், எதனால அவங்க தரல, விடல? எதனால தெரியல சார், நாங்க ஓயாம அடுத்தடுத்து போடதான் இருக்கோம். இப்ப விட்டது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து முதல்வருக்கு நன்றி சொல்லிடுறீங்களா? விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. எங்க ஊருக்கு பேருந்து வசதி இருப்பதற்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்தீஸ்வரி. நம்ம ஊர் பேர்? கீழக்குருணகுளம். எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 27 வருஷமா இருக்கேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். இத்தனை வருஷமாவும் நீங்க இருக்கப்ப பஸ் வருது இல்லையாமா? ஸ்கூல் பஸ் நடந்து போய் படிச்சோம் நாங்க. ஆ. பேக்கெல்லாம் தோள்பட்டியில தூக்கி வச்செல்லாம் போய் படிச்சோம். இல்ல, அப்பா அம்மா எல்லாம் அந்த காலத்துல இந்த பெரியவங்க எல்லாமே மனு கொடுத்திருப்பாங்கல்ல. நாங்க இதுக்கு நிறைய முன்னாடி- எனக்கு இப்ப நான் ஸ்கூல் படிக்கிற முக்கே நிறைய தடவை கொடுத்துருக்காங்க மனு. இப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்கு. பஸ் இப்பதே வந்திருக்கு. என்ன காரணம் சொல்லி இத்தனை நாளா இந்த ஊருக்கு பஸ் வராம? தெரியல. ஆனா நாங்க மனு கொடுக்குற முக்கெல்லாம் விடுறோம்னு சொல்றாங்க. ஆனா விட்டதே இல்ல. எந்த அரசாங்கம் எந்த கட்சி வந்திருக்க முக்கு விடல. நீங்க நடந்த ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க? ஆமா, நடந்து நான் நிறைய தடவை ஸ்கூலுக்கு போயிருக்கேன். மழை வந்து நான் ஸ்கூலுக்கு நடந்தே தான் போயிருக்கேன். எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர் கல்லூனி SPK ஸ்கூல்ல. ம், ம். 2 தடவையுமே நாங்க நடந்தே போவோம். ஒரு ஸ்கூல் இது மினி பஸ் விட்டாங்க, அதுவும் கொஞ்ச நாள் விடல. ஓகே. இல்ல, இது மூலியமா முன்ன இருந்த அரசாங்கத்திலையும் கேட்டிருக்கீங்க நீங்க? கேட்டிருக்கோம், நிறைய தடவை கேட்டிருக்கோம். வந்து பாத்துருக்காங்களா MLAக்கு எல்லாம் ஜெயிச்சவங்க யாருனாவது? சொல்லப்ப நான் லாஸ்ட் நாள் அந்த ஓட்டு போறதுக்கு முந்தின நாள் திருப்பி எலெக்ஷன் வர நேரம் வந்திருக்காங்க. அவ்வளவுதான், சரி. ஓப்பனாவே சொல்லிட்டோம். இப்போ நீங்களாம் பண்ணி தான் தாவேக்கா வர வச்சிருக்கீங்க. ஆமா, ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. அப்படியா? ம். உங்களுக்கு நீங்க இவ்வளவு வருஷங்களா போராடின விஷயம், ஏன்னா நீங்க சொல்லியே 27 வருஷம். இன்னும் உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு வருஷம் தெரியல. 27 வருஷமா விடாத பேருந்தை இப்ப விட்டுருக்காங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியா? ஏன்னா நீங்க ஸ்கூல் போன காலத்துல, இப்ப உங்க பையன் ஸ்கூல் போன காலத்துல கிடைச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க தாவேக்கா அரசு இந்த செயல்பாட்டை? நாங்க இதை இன்னும் மகளிருக்கு நல்லா செஞ்சாங்கன்னா இன்னும் ஜெயிக்க வைப்போம். ஓகே, யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறீங்க? விஜய் அங்கிள் தேங்க்யூ சார். இன்னும் ஒரு முறை சொல்லுமா? ஒரு தடவை சத்தமா சொல்லு. பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. நான் 33 வருஷமா இங்கதான் இருக்கேன். Okay, பிறந்தது அவங்க வளர்ந்தது 27 எல்லாமே இந்த வருஷம், நீங்க ஊரு. 33 ஆமா. வருஷம். உங்களுக்கு 33 வருஷமா பஸ் இல்லையா? மினி பஸ் வந்துச்சு. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப 6th 7th படிக்கிறப்ப நடந்தே போயிட்டு நடந்தா வந்தோம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் நடந்தா வருவோம் போயிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் மினி பஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போயிட்டு பஸ்லேயே வந்தோம். இப்போ மினி பஸ் வரல, ஒரே ஒரு பஸ்ஸு தான் வருது. கவர்மெண்ட் பஸ்ஸு காலையில் 7:30 வரும். ரிட்டர்ன் போகவும் முடியாது, வரவும் முடியாது. பஸ்ஸே கிடையாது எங்கள் ஊருக்கு. இப்போ தாவேக்கா அரசு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் இது சொன்னதுனால அவர் சிஎம் சார் இப்போ ஒரு பஸ் விட்டுருக்காங்க. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஸ்கூல் நீங்க பிள்ளைங்களுக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது
அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அதாவது நடக்க முடியல, ஆமா. ஸ்கூலுக்கு போக முடியல சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம். அதை நான் அப்புறம் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சைக்கிள்லேயே போயிட்டு சைக்கிள்லேயே வரோம். அப்பயும் மழையெல்லாம் பெஞ்சிருக்கும், வெயில் அப்பயும் இருந்திருக்கும். அப்படியே தான் வந்தோம் போயிட்டு. பஸ்ல போவாங்கல்ல, அப்பெல்லாம் பார்க்கும்பொழுது ஆசையா இருக்கும். ஆசையா இருக்கும், பஸ் வராதே எப்படி போக முடியும்? ம். சைக்கிள்லேயே இல்ல போயிட்டு மற்ற சைக்கிள்லேயே வரோம். ஆட்கள் போவாங்கல்ல, அவங்க ஆமா. உங்க ஸ்கூல்ல இருந்து ஆ, எல்லாம் பார்க்கும்போது ஒரு பொறாமை இருக்கும். பொறாமை இருக்கும். அடா அப்படின்னு. ஆ, 33 வருஷமா நீங்க பார்த்த வரைக்கும் வழங்காத பேருந்து இப்ப இப்போ வழங்கியிருக்காங்க. வழங்கியிருக்காங்க தாவேக்கா அரசு. அதனால அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி பஸ் Okay. விட்டதுக்கு. அப்படியா? சிஎம் சார் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். எப்படி நடந்துட்டு இருக்கு ஆட்சி? இப்ப ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. என்ன இவ்வளவு வந்ததுல கிட்டத்தட்ட 100 நாள் ஆக போகுது. என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆ, சிங்கப்பெண் படை ம். சொன்னோன்னே உடனே ஆக்ஷன் எடுத்துறாங்க. நாங்கள் எங்கள் ஸ்கூலு பிள்ளைங்க ஒத்தையில போயிட்டு வர்றாங்க. நிறையா சம்பவம் நடந்திருக்குன்னு குழந்தைங்க சொல்லிச்சுங்க. நாங்கள் ஒருத்தவங்கள வச்சு போனோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்து இந்த பேருந்து நம்ம அடுத்து இந்த பேருந்து சரி. விஜயலட்சுமி. என்ன பண்றீங்க? நான் வந்து விவசாயம் தான் பார்க்குறோம். எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? 26 வருஷமா இந்த ஊரில் தான் இருக்கோம். கீழக்குன்னக்குள்ள கிராமத்தில் தான் இருக்கோம். 26 வருஷமா. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே பேருந்தே இங்க வரல அப்படின்றாங்க. ஆமாம், பேருந்தே வசதியே இல்லை. நாங்களாம் நடந்தே ஸ்கூலுக்கு போவோம். காலையிலையும் சாயங்காலமும் எங்கள் அம்மா அப்பாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை ஸ்கூலுக்கு படிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ வந்து தாவேக்கா அரசு வந்ததும் நாங்கள் கோரிக்கை வச்சு நிறைவேற்றிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னி வர பிள்ளைகளாவது கஷ்டம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ம். என்ன காரணம் சொல்லி பஸ் விடாம இருந்திருக்காங்க? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? பஸ்ஸு வந்து கேட்போம், ஏன் எங்களுக்கு பஸ்ஸு விடுங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் ஊர் சைடு அதிகமாக ஏற மாட்டாங்க, பஸ்ஸு வந்து வேஸ்ட்டாக தான் போகுது வருது, அதனால் உங்களுக்கு பஸ்ஸு வந்து அவ்வளோக்கா விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கானதே மெயினாக எங்களுக்கு வந்து பஸ்ஸு தேவைப்படுது. காலையிலையும் சாயந்தரத்துக்கும் எங்களுக்கு சேஃப்டி முக்கியம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. ஏன்னா இடைஞ்சல் படுத்துகிறாங்க ஸ்கூல் பிள்ளைகளை வந்து இடையில வந்து மது அருந்தி இது பண்ணி. அதனால் எங்களுக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைக வந்து பத்திரமா போயிட்டு வர்றதுக்கும் எங்களுக்குமே தேவைப்படுது. பெண்கள் வந்து வீட்டில இருந்து ஒரு அவசர உதவிக்கோ தேவைக்கோ மருத்துவ வசதிக்கோ போக முடியலை. ஆண்களவே நம்பிக்கிட்டேவும் இருக்க முடியுது. எங்கே போனாலும் 2 வீலர் தேவைப்படுது. அதனால் வந்து இப்போ வந்து தாவேக்கா அரசு வந்து பஸ் விட்டதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விஜய் அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, இப்ப நடக்கிறது உங்க அண்ணன் ஆட்சி. ஆமாம். அவர் எங்கேயுமே லஞ்சம் கொடுக்காதீங்க, யார் கேட்டாலும் எங்க அண்ணன் ஆட்சி நடக்குதுலாம் சொல்லு. அந்த லஞ்சம்லாம் குறைஞ்சிருக்கா? லஞ்சம்லாம் குறைஞ்சிருக்கு. சிங்கப்பெண் படை வந்து அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க. நாங்கள் வந்து குழுக்கள் மகளிர் குழுவிலேருந்து நிறையா வந்து சொல்லியிருக்கோம். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லி நிறையா வந்து சிங்கப்பெண் படை அதுலேருந்து மகளிர் மன்றத்துலேருந்து எல்லாமே உதவி வந்து எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து தாவேக்கா அரசு நீண்ட காலம் ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் நீங்க அதுக்கு உறுதுணையா இருப்பீங்களா? உறுதுணையாக இருப்போம். இனிமேட்டு எத்தனை வருஷம் வந்தாலும் தாவேக்காக தான் ஓட்டு. ஆமாம், தாவேக்கா அரசு வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஓகே. ஆமாம், நல்லாட்சி அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். என் பேர் கிருஷ்ணவேணி. நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? நான் 10 வருஷமா இங்க இருக்கேன். 10 வருஷமா 10 இருக்கீங்க. வருஷமா இருக்கும். ஆனா எனக்கு முன்னாடி இருந்தே இங்க வந்து பஸ் வசதி இல்லை அப்படின்னு நிறைய வசதிகள் இல்லைன்னு குறைகள் வந்து வருஷத்தோட சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நிறைவேறினது இல்லை, ஒன்று கூட நிறைவேறினதே இல்லை. இப்போ இந்த வட்டம் வந்து தாவேக்கா அரசு வந்து வந்ததுக்கு அப்புறம் தெற்கொன்றியத்துல இருந்து நம்ம அன்னை சிவகுமார் அண்ணே வந்து ஒரு வட்டம் வந்து என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு கேட்க வந்தாங்க. அப்போ கூட எல்லாருமே கொடுத்தது வந்து எப்பயும் போல வந்து கேட்டுட்டு பட்டியல் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க கூட்டிட்டு போய் ரெட்டியாப்பட்டியிலே கூட்டிட்டு போய் உடனே எங்களுக்கு ஆக்ஷன் பண்ணணும், எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல் கோரிக்கையை என்ன கொடுத்தோம்னா, பிள்ளைங்களுக்கு வந்து பஸ் வசதி தான் வேணும். முதல் கோரிக்கை எங்களுக்கு அதுதான். 7:30 போகுது பிள்ளைங்க, திரும்ப ரிட்டர்ன் எப்படி வருவாங்க? அதனால பிள்ளைய சைக்கிள்ல போய் கஷ்டப்படுறாங்க, ஆட்டோல 100 ரூபா செலவழிச்சு கஷ்டப்படுறாங்க. சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு டெய்லி 100 ரூபா ஒரு வந்து செலவழிக்க முடியாது. பிள்ளைகளும் சைக்கிள்ல போறவளே வந்து பாதுகாப்பா வர முடியாது. அப்படி இருக்க நிலைமையில நாங்க முத கேட்டுக்கிறது பள்ளியெடுத்த பிள்ளைகளுக்காண்டி ஒரு பஸ் வசதி தான் நாங்க கேட்டோம். அதுதான் ஃபர்ஸ்ட் இதா அதான் வச்சீங்க. ஃபர்ஸ்ட் கேட்டோம். வேற எதுவுமே வேற கேட்கல. கேட்டோம், நிறைய லிஸ்ட் நிறைய கொடுத்தோம். இருக்கு, அதுல முதன்மையா ஃபர்ஸ்ட் இது எங்களுக்கு இருந்திருக்கு. நாங்க கோரிக்கை வச்சது பஸ் வசதி தான் Okay. கேட்டோம். வரிசையா பட்டியலிட்டதுல சொன்ன உடனே அண்ணே நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. நேத்து ஜெகதீஸ்வரி மேம் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க உங்க சிஎம் சாருக்கு சொல்லி. Okay. ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்க பிள்ளைகளும் நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதோட இன்னும் நாங்க கொடுத்த மனு எல்லாமே நிறைவேறுன்ற நம்பிக்கையோட இருக்கோம் நாங்க. கண்டிப்பா 1 by 1 அவங்களும் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன இத்தனை எல்லாத்தையும் வருஷமா பார்க்காத ஒரு பேருந்து பார்க்காத நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காங்க. நான் வந்து 10 வருஷத்துல முதல் வெற்றினா நாங்க பஸ் வாங்கிட்டோம். ஓகே. அடுத்து இன்னும் எங்களோட குறைகள்லாம் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே. எங்க குறைகள்ல நடக்கிறது உடனே யாராச்சு? நாங்க சொல்லி எங்க சிவகுமார் அண்ணே வந்து உடனே கொண்டு போய் ஜெகதீஸ்வரி மேம்கிட்ட சொல்லிடுவாங்க. ஜெகதீஸ்வரி மேம் வந்து சிஎம் சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப வந்துருச்சு. Okay. அதனால இந்த தாவேக்கா அரசு நீண்ட நாள் வந்து அமையணும் அப்படின்றது எங்களோட ஆசை.
யாரோட ஆட்சி நடக்குது? எங்க சிஎம் சார் விஜய் அண்ணனோட ஆட்சி நடக்குது. அண்ணா ஆட்சி நாங்க நடக்குது. வந்து அதை கெத்தா சொல்லுவோம். எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 717 நல்லபடியா நடக்குது. மதுக்கடைகளை மூடுனது, ம். சிங்கப்பெண் அதிரடிப்படையை அதிரடி உருவாக்குறது, படை. இந்த மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் அந்த 100 பண்ணிருக்காங்க. நாள்ல உண்மைக்கே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவுமே பண்ணல, ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அவங்க ரீல்ஸ் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட உள்ள எந்த இப்ப நாங்க பட்டிக்காடு, எங்க பட்டிக்காடு நாங்க எத்தனை வருஷமா இந்த நாங்க ஒரு ஒரு பஸ்ஸுக்கு வரைக்கும் அவங்க பிள்ளைகளே ஸ்கூலுக்கு போறாங்க. அதை அவங்களால நிறைவேற்ற முடியல, யாராலையுமே நிறைவேற்ற முடியல. எங்க அண்ணன் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாருல, அப்ப நாங்க நம்பி சொல்லுவோம்ல. இவ்வளோ 1000 பேர் 1000 சொல்லட்டும், எங்க அண்ணன் கண்டிப்பா வந்து எங்களுக்கான இவங்களுக்குன்னு இல்ல எல்லாத்துக்கும் எல்லா குறைகளையும் தீர்ப்பாரு அப்படின்னு ஒரு இவ்வளவு சந்தோஷம். வெறியா இருக்கீங்க. ஒருவேளை அண்ணனை பார்த்தா என்ன பேசுவீங்க? அண்ணனை பார்த்தா நிறைய கேட்க அதை கேட்கறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா யார்கிட்ட சொல்லணுமோ இருக்கு. சொல்லுவோம். பட் அவங்கள நன்றி தான் ரொம்ப சொல்லுவோம். சொல்லிருங்க, பார்த்துட்டு தான் இருப்பாரு. எங்க சிஎம் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஆட்சி வந்து நீடிக்கட்டும். உங்களுக்கு நாங்க கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவோம். Okay. கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு எங்க நீங்களும் அப்ப சப்போர்ட் visit உண்டு. ஆமா, 1000 பேர் சொல்லட்டும், நம்ம ரீல்ஸ் தான் பண்றோம்னு கூட சொல்லட்டும். ஆனா நம்ம ஆட்சி வந்து நல்ல ஆட்சின்னு வந்து மக்களுக்கு தெரியும். மக்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. என் பேர் பாப்பு. பாப்புக்கா, நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் இங்கே 13 வருஷம். 13 வருஷமா இருக்கீங்க. உங்க ஊருக்கு இப்ப பஸ் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெருமையா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். ஏன்னா எங்கள் கட்டு கொடுத்த ஊர் இது வந்து. அப்படி சைக்கிள் கூட இல்லை, நாங்கள் நடந்து தான் போவோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் போய் 3 கிலோமீட்டர் நடந்து தான் அப்புறம் பஸ்ஸுக்கு போவோம். ம். இப்போ தான் சைக்கிளு பைக் இப்போ தான் வாங்கியிருக்கோம். ம். இப்போ பைக்லேயே போயிட்டு பைக்லேயே வந்துருக்கு. ஜி சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. அக்கா ஜெகதீஸ்வரி அக்காவுக்கும் மனமார்ந்த நன்றி. அப்படியா? ஆமாம், அவங்க கேட்டுக்கிறாங்களா? இயல்பா இருக்காங்களா? நீங்க போனா பேசக்கூடிய வகையில இருக்காங்களா? எல்லாருமே கட்சியில் இருக்கவங்க ஃபுல்லாகவே நல்லா அன்பாக பேசுகிறவங்க மாதிரியே தான் இருக்காங்க. சூப்பர். அக்காக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஜெகதீஸ்வரி அக்காக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அக்காவுக்கு இவ்வளோ வருஷமா பஸ்ஸே இல்லை. ஆனால் எந்த ஆட்சியுமே நாங்கள் எவ்வளவோ கேட்டிருக்கோம், விடவே இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் இப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெகதீஸ்வரி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. நேம் ராஜா. நீங்க பிறந்து விழுந்த எல்லாமே இந்த இந்த ஊர் ஊர் தான். இத்தனை வருஷமா பஸ் விடாதுக்கு என்னென்ன காரணம்? பஸ் வரலனே, அமைச்சரும் சரியில்லை. போட்டுக்க 2 சொல்ல கூட வர மாட்டாப்புல, கேட்டால் செய்யவும் மாட்டாப்புல. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கண்ணே? பஸ் எனக்கு பக்கத்தில் போக முடியாத, ம். பக்கத்தில் போனால் தானே போய் பேச முடியும். பக்கத்தில் போக முடியாத, ம். அதான் உண்மை. கரெக்டாக ஓட்டுக்காக வருவாப்புல. இந்த ஊரில் இந்த வேலை வந்த ஊராக எடுப்பு காய்ச்சி வந்தது. இல்ல, இங்க மினி பஸ் வந்து விட்டாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. நாங்க தேர்தல் அதுக்கு காரணம். அறிவிச்சாங்கல்ல, அந்த 2 பஸ் விட்டாங்க. ம். கரெக்டாக ஓட்டு 2 அன்னைக்கு அவங்க தூக்க வச்சு நிப்பாட்டாங்க. நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப இருந்து எந்த பஸ்ஸுமே எந்த வரல. பஸ்ஸும் வரல. இப்ப தாவேக்கா அரசு எப்படி செயல்பட்டு இருக்கு? ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஓகே, அவங்க வந்ததும் ஜெகதீஸ்வரி அவர்கள் பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா. மகிழ்ச்சியா இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி. கொடுத்த மனுவை இங்க தாவேக்கா பரிசீலிக்கிறாங்களா? கண்டிப்பாக வச்சுருக்காங்க. நம்ம காளிதாஸ் அண்ணன், நம்ம சிவகுமார் அண்ணன், நம்ம கட்சிக்கார எல்லாமே பாடுபடுறாங்க. வராங்க. கண்டிப்பாக. ஓகே, பேருந்து வழங்கின முதலமைச்சருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என் அண்ணன் மாதிரி அவரே கண்டிப்பாக இன்னும் செய்வார் நினைக்கிறேன். செஞ்சா நன்றி. எங்கள் ஊரில் வந்து தண்ணி வசதி இல்லை, ம். டாய்லெட் வசதி இல்லை, எந்த வசதியும் கிடையாது. இந்த அரசில் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. காளிதாஸ் அண்ணன், சிவகுமார் அண்ணன் ம். செஞ்சா நல்லது. கண்டிப்பா அதையும் அடுத்தடுத்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன்னே. ரொம்ப நன்றிண்ணே. அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி. நன்றி. இப்போ உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குருமூர்த்தி. என்ன படிக்கிறீங்க? நான் படிச்சு முடிச்சிட்டேன். இத்தனை வருஷமா நீங்க படிப்பு முடிச்சிட்டீங்க, சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க ஊருக்கு பஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. பஸ் எதுவுமே கிடையாது. இப்போ கூட மினி பஸ் விட்டாரு ஊடால. ஓகே, அது ஒரு வாரத்துக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வரவே இல்லை. என்ன காரணம்? அது என்ன காரணம் அது தெரியல. அது பின்புல என்னன்னு தெரியல. ஓகே, ஆனா இந்த ஊருக்கு மட்டுமா? இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, தெரியல. அது அந்த ஊருக்கும் அப்படியே வரல. ஆனால் இந்த ரூட்டு கல்லூனி டு திருச்சுழிக்கு வந்து விட்டுருந்தாங்க. Okay. ஒரு வாரம் வந்திருக்கு மினி பஸ். அதுக்கப்புறம் எதுவும் வரவே இல்லை. எதுவும் வரல. இப்போ வந்து பல முறை கேட்டுமே அவங்க பல முறை response கேட்டிருக்காங்க. ஆமாம், தாவேக்கா அரசு வந்ததும் வழங்கியிருக்காங்க. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி செயல்பட்டா ரொம்ப நன்றி. நிறைய விமர்சனம் வச்சாங்க, இவங்க வந்தா என்ன பண்ணிட போறாங்க, என்ன இது பண்ணிட போறாங்கன்னு. விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் நீங்க சரி பண்ணி வந்து நல்லது பண்ணா ரொம்ப நன்றி. வச்ச முதல் மனுவையே அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட செயல்பாடு ஆனது எப்படி இருக்குன்னு செயல்பாடு நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் செயல்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் எங்க ஊருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. இருக்கு. எல்லாமே மனுவா கொடுத்துருக்கீங்க. மனுவா கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் செயல்பட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு. என் பேர் விகாசினி. என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்டா நீங்களும்? உங்க ஸ்கூல் எங்க இருக்கு? சிவலிங்கபுரத்துல. நீங்க எப்படி ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க? ஆட்டோல தான் போயிட்டு. நீங்களும் ஆட்டோ தானா? இங்க எத்தனை பேர் மொத்தமா ஆட்டோல போயிருக்கீங்க? இங்க இருந்து 5 பேர் போயிட்டு. 5 பேர் ஆட்டோல தான் போயிட்டு இருந்தீங்க. உங்க ஊருக்கு இது வரைக்கும் பஸ் வந்திருக்காமா? வந்தது கிடையாது. ஏன்னா ஏதாவது அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா, ஏன் நம்ம ஊருக்கு மட்டும் பஸ் இல்லைன்னு? கேட்டது. கேட்டது இல்லையா? ஆனா இப்ப பஸ் வருதா?
ஆமா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா அப்படியா? சரி, எதனால பஸ் வருதுன்னு தெரியுமா? தெரியும். இல்ல, இந்த யாரோட ஆட்சி நடக்குது, யாரோட ஆட்சியில பஸ் வருதுன்னா தெரியுமா உங்களுக்கு? விஜய் அங்கிள் ஆச்சுனா விஜய் அங்கிள் ஆட்சி இல்லையா? இப்ப மகிழ்ச்சியா இருக்கா? ஏன்னா நீங்க ஒரு ஆட்டோக்கு போறப்ப காசு கொடுத்து போவீங்க, ஒரு ஆட்டோக்காக நீங்க அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணுவீங்க. ஆனா இப்ப பஸ்ஸே உங்க ஊருக்கு வருதுன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். அது ஃப்ரீ பஸ் அப்படின்றப்ப ஓகேவா இருக்கா? ஓகே, ஓகே. விஜய் அங்கிளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சார். நன்றி சொல்ல விரும்புறீங்களா? சரி, யாரு பஸ் வந்து திறந்து வச்சாங்க அந்த முதல் நாள்ல? அமைச்சர் அமைச்சர் பேரு ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரி வந்தாங்களா? அவங்களையும் பாத்தீங்களா? அவங்க எப்படி பேசினாங்க? அவங்க நல்லா தான் பேசுனாங்க. நல்லாதான் பேசினாங்களா? அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? சொல்லிருங்க இங்க பார்த்து. தேங்க்ஸ், எங்களுக்கு பஸ் விட்டதுக்கு ரொம்ப நன்றி. பேர் சொல்லுங்க. கனகலட்சுமி, நீங்க என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்டா? உங்க ஊர் பேர் சொல்லிருங்க. ஒரு கமிட்டி. நீங்களும் எத்தனை வருஷமா ஆட்டோல தான் போயிட்டு இருந்தீங்களா? உங்க ஊருக்கு பஸ்ஸே வந்தது இல்லையா? என்ன ஏதாவது கேட்டிருக்கீங்களா? காரணம் கேட்டதே இல்லையா? சரி, இப்ப பஸ் வருதா? வருது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இப்ப யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்க? விஜய் அவங்களுக்கு எதனால? பஸ் விட்டது. அவர் வந்து தான் பஸ் விட்டாரா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? சரி, யாரு வந்து பஸ் அந்த முதல் நாள் யாரு வந்து திறந்து வச்சாங்க? அமைச்சர் பேரு ஜெகதீஸ்வரி. ஜெகதீஸ்வரி அவங்களா? அவங்க நேமும் தெரியுமா? நேத்து அவங்கள பாத்தீங்களா? எப்படி பழகுனாங்க அவங்க? நல்லா பழகுனாங்க. அவங்க நல்லா பழகுனாங்களா? உங்க ஊர் நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 8th. 8th படிக்கிறீங்களா? 8th படிக்கிறீங்களா? இது நாள் வரைக்கும் உங்க ஊருக்கு பஸ் வந்திருக்கா? அம்மா அப்பெல்லாம் கேட்டிருக்கீங்களா ஏன் நம்ம ஊருக்கு பஸ் வரலன்னு? கேட்டது இல்லையா? சரி, இப்ப பஸ் வருது, சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. சரி, யாருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விஜய் அங்கிள். விஜய் அங்கிளுக்கா? அங்க பார்த்து சொல்லிடுங்க. விஜய் அங்கிள். ஓகே. இத்தனை நாள் எப்படி போயிட்டு இருந்தீங்க நீங்க உங்க ஸ்கூலுக்கு? சைக்கிள். சைக்கிள் தான் போயிட்டு இருந்தீங்களா? இப்ப பஸ் வந்திருக்கு, ஃப்ரீயா போலாமா? அதாவது ரிலாக்ஸா போலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த பஸ்ல பயணிக்கும் பொழுது? மகிழ்ச்சியா இருந்துச்சா? மாலதி, ஊர் பேர்? கொர்க்காம்பட்டி. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க வந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம். 15 வருஷமாவே இந்த ஊர்ல பஸ் பஸ் இல்லைங்க. வசதி இல்ல. என்ன காரணம்னு ஏதாவது கேட்டிருக்கீங்க? என்ன காரணம்னா ரோடு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட் மேல வேலிகளா இருக்கிறதுனால பஸ் வசதி வரலன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, நான் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி பஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து 15 வருஷம் ஆச்சு, நீ பஸ் வந்தது கிடையாது. இன்ன வரைக்கும் பஸ் வந்ததே இல்லை. ஓகே. ஆனா திமுகவோ அதிமுக இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியில வந்ததில்ல. மனு எல்லாம் கொடுத்திருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கோம். ஓகே. என்ன ஸ்கூல்ல இருந்து கொடுத்துருக்காங்க, நாங்களும் கொடுத்துருக்கோம் பஸ் வசதி கேட்டு. ஆனா இது வரைக்கும் பஸ் வந்தது இல்ல. கொடுத்து இந்த ஆட்சியில பஸ் வந்திருக்கு. தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதும் பஸ் வந்திருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்ப லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் இங்க இருந்து ஆட்டோல தான் எல்லாரும் போனதா ஆமா, கேள்விப்படுறோம். ஆட்டோ இல்லாட்ட வண்டி பிடிச்சுதான் போவோம். வண்டி நாங்க. பிடிச்சு. ஆமா, குழந்தைங்களும் போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? கஷ்டமா தான் இருக்கும். வாரம் வாரம் 500 ரூபா கொடுப்போம். மாசம் 3000 சொன்னாங்க. மாசம் மொத்தமா எங்களை கட்ட முடியாதுன்னு சொல்லி வாரம் 500 ரூபா கொடுத்து ஆட்டோக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் போய் படிச்சுக்கிட்டு ஆமா, இருக்கோம். ஒரு எமர்ஜென்சின்னு என்னமா பண்ணுவீங்க? எமர்ஜென்சி வண்டி தான் போவோம் நாங்க. வண்டியில தான் ஆமா. போவீங்க. இப்ப தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதும் பஸ் வந்திருக்கு. பஸ் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா பல இடங்கள்ல பஸ் இல்லாத இடங்களுக்கு எல்லாம் பஸ் அவங்க ஆமா, வழங்கிட்டு விட்டுருக்காங்க. இருக்காங்க. நான் பாத்துருக்கேன். எவ்வளவு மகிழ்ச்சியா ரொம்ப இருக்கா? சந்தோஷமா இருக்கு. தாவேக்கு ஆட்சி அமைந்ததும் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? நாங்க தான் நான் ஜெயிக்க வச்சதே. அப்படியா? அத்தனை பேருக்கும் இந்த பஸ் விட்டது மகிழ்ச்சியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாத்தையும். முக்கியமா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு விட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா பிள்ளைகளும் இங்க வரையும் தான் வந்திருக்கு. கலிங்கப்பட்டி 3 கிலோமீட்டர் பிள்ளைலாம் சைக்கிள்ல தான் போறாங்க. அவங்களுக்கு பஸ் வசதி இல்ல. இப்ப நாங்க கேட்டது கலிங்கப்பட்டி வரைக்கும் கேட்டோம். ஆனா இது வரைக்கும் வந்திருக்கு. நீ கூட கூட நாங்க இப்ப கேட்டு கலிங்கப்பட்டி வரைக்கும் எங்க ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் போகத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு சைக்கிள்ல தான் போறாங்க. ஓகே. அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா இதோட சந்தோஷம் எங்களுக்கு. சூப்பர்மா. இந்த பேருந்து வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்த முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்றோம் நாங்க. ஓகே, சொல்லிருங்க. முதலமைச்சர் எனக்கு நன்றி. ஓகே. இந்த திறப்பு விழால யார் வந்தாங்க? நீங்க யார்கிட்ட மனு கொடுத்தீங்க? உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அமைச்சர் ஜெகதீஸ்வரி மட்டும் தான் நாங்க மனு கொடுத்தோம். ஜெகதீஸ்வரி. அதுக்கப்புறம் கலெக்டர் சார்ட்டையும் போய் மனு கொடுத்துட்டு வந்தாங்க. ஓகே. அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க தான் வந்து திறப்பு விழா ஆமா, பண்ணாங்க அவங்க தான் நினைக்கிறேன். வச்சாங்க. அவங்க எப்படி பேச எப்படி சந்தோஷமா இருக்காங்க? பழகினாங்க. நல்லா ஹாப்பியா இருந்தாங்க அன்னைக்கு. பிள்ளை எல்லாம் மடியில தூக்கி வச்சு ஹாப்பியா தான் இருந்தாங்க. அப்படியா? ஆமா. ஓகே. ஒரு அமைச்சர் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம வீட்டு பொண்ணு நம்ம மாதிரி. மாதிரி எப்பயும் அக்கா, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி எப்படி பழகுவாங்க அப்படித்தான் பழகுனாங்க அவங்களும். ஓகே. அவங்களும் இதுல அவங்களுக்கு நிறைய ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நானு. என் பேர் சங்கரேஸ்வரி. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் இப்ப 60 வருஷமா இருக்கேன். இங்கேயே தான் பிறந்தேன், இங்கேயே தான் இருக்கு. கடந்த 25ல இருந்து 30 வருஷமா உங்க ஊருக்கு பஸ்ஸே வரலன்றாங்க. வரல பஸ்ஸே வரல. இப்பதான் விட்டுருக்காங்க ஒரு பஸ்.
அப்படியா? ஆமா. ஏன் பஸ் விட்டுலன்னு ஏதாவது யாரும் கேட்டு? கேட்டா தானே இப்பதான் கேட்காக விட்டுருக்காங்க. இப்ப பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் ரொம்ப ஆகி போச்சுல்ல. அப்ப வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைய நாங்க சைக்கிள்ல போகுங்க. சைக்கிள். ஆமா. ஓகே. நடந்து போகுங்க. இப்பவுமே இப்ப இருக்கக்கூடிய பசங்களுமே இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி எப்படி போனாங்க? ஆட்டோலயா? எப்படி? ஆட்டோவும் போவாங்க, சைக்கிள்ல போவாங்க பாவங்க. ஆட்டோவில் ஒண்டி விடுவாங்க. இப்படியே படிச்சுங்க. இப்பதான் நல்லா பஸ் விடுறாங்க. ஓகே. ஆமா. அது இப்ப இந்த தாவேக்கா விஜய் ஆட்சி வந்ததும் ஆமா. இவர் பூரி என் தலை உள்ள வரைக்கும் இவர் தான் வருவாரு. யாருமே வரமாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் வந்து இப்ப நல்லா செய்யறாருல்ல. என்ன பஸ் விட்டுட்டாரு. அந்த 1000 ரூபாய் அந்த கொடுக்காக அவர் 30 நாள் கழிச்சுட்டே 30 மாசம் கழிச்சுட்டே கொடுத்தாரு அவர். இவர் வந்த உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அப்படிங்கிற அவர் தான் ஜெயிப்பாரு. அதனால சொல்றோம். பிடிச்சிருக்கு அந்த ஆட்சி உங்களுக்கு? பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ஆட்சி. அவர் தான் எப்பயும் வருவாரு. எப்பவுமே இனிமேட் அவரு தான்? ஆமா. நான் சாகு தட்டிக்கு அவர் தான் வருவாரு. அப்படியா? ஆமா. ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்கு அவரை? அவர் என்ன 30 மாசம் கழிச்சு வந்துச்சு அந்த 1000 ரூபாய். இவர் வந்த உடனே 1000 ரூபாய் பின்னாலே கொடுத்துட்டாரு. அவர் பாத்துட்டு இருப்பாரு முதல்வர் விஜய். நீங்க அவர்கிட்ட இப்ப சொல்லிருங்க இது. சரி. அவர்கிட்ட எனக்கு நல்ல 60 வயசு ஆகுது. நான் சாகுறதுக்கு அவர் தான் வருவாரு ஆட்சிக்கு. வேற யாரும் வர முடியாது. இன்னைக்கு சொல்ற வெள்ளிக்கிழமை முழுதும் வேற யாரும் வர முடியாது. என்ன குழந்தைங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பஸ் எல்லாம் போறதுல மகிழ்ச்சி தான். ஓகே. பஸ்ல நீங்க போனீங்களா? நான் போகல. நேத்தானே வந்திருக்கு. நேத்தானே? இனிமேதான் போகணும். சரிம்மா. இந்த பேங்குக்கு இந்த மண்ணு வெட்டி அதோட மண்ணு வெட்டி கொடுக்க மாட்டாங்க. போயிட்டு நான் திரும்பி வந்துட்டோம். எங்க வீட்டுகளுக்கு எங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல. போட்டா பிடிக்கிறது கண்ணு போட்டா அவ்வளவு முடிக்க விட்டுறாங்க. பிற என்ன செய்ய ஒரு 2 வாரமா நான் போகல வேலைக்கு. இல்ல அவங்க பண்ணி கொடுத்துருவாங்கன்றது நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு இந்த ஆட்சியில? அதெல்லாம் செய்வாரு. சரிம்மா, நன்றிம்மா. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. பஞ்சவர்ணம். நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் வந்து 60 வருஷம். 60 வயசு ஆகுது. 60 வயசு. சரிம்மா. உங்க ஊருக்கு பஸ்ஸே வரல அப்படின்னாங்க. பஸ் வரல. ஆனா இப்ப பஸ் விட்டுருக்காங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லதுதான். நல்லதானே? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி எல்லாம் விடலன்ற வருத்தமா இருந்திருக்கு. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு போனாங்க? அவதிப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து சைக்கிள்ல தான் போறாங்க. கல்லுப்பட்டி தான் படிக்காங்க. பேரன் பேத்தி எல்லாம் கல்லுப்பட்டி தான் படிக்காங்க. மக்களும் அங்கதான் படிச்சாங்க. அவதிப்பட்டு தான் நாங்க அந்த கஷ்டமா தான் போயிட்டு இருந்தாங்க. கஷ்டமா தான். மழை நேரம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். 2 மாதத்துக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப உங்க ஊருக்கு பஸ்ஸே வந்திருக்கு. எங்களுக்கு பஸ் வந்துருக்கு. நீங்க கல்லுப்பட்டிக்கு விட்டா தானே அந்த பிள்ளைங்க போகும். அங்க 15 பிள்ளைங்க போகுதுக்கு. அங்கேயும் விடணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க. சரிம்மா. ஆனா இப்போ பல வருஷமா 25-30 வருஷமா இருந்த கோரிக்கைய விஜய் வந்து தீர்த்திருக்காரு. மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கு. அவர் ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. சரி, நீங்க முதல்வருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க பார்த்து சொல்லுங்க. இந்த ஊர்ல பிறந்த ஊரே 25 வருஷமா இருக்கேன். பிறந்ததே இங்கதானா? 25 வருஷமா உங்க ஊருக்கு பஸ் வந்திருக்காமா? பஸ் வந்ததே இல்லைங்க. என்ன காரணம்னு கேட்டிருக்கீங்களா? என்ன காரணம்னு ஏதாவது ரோடு சரியில்லை, வேலி அது இதுன்னு நிறைய கிடக்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸே விடலைங்க சார். ஆனா ரோடு போட்டுமே வந்து ரோட்ல இப்ப பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்கு. போன ஆட்சியில பஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்ல. நாங்களும் எழுதி விட்டு பார்த்தோம், வரவே இல்லை. வரல. ஓகே. இப்ப தாவேக்கா ஆட்சி அமைஞ்சிருக்கு. நீங்க மனு கொடுத்தது இப்ப நடந்திருக்கு. 25 வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பலன் கிடைச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா? ஒரு எமர்ஜென்சினா பெரியவங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எப்படி போயிட்டு இருந்தீங்க நீங்க டவுனுக்கு போகணும்? ஏதாவது ஒரு ஆட்டோவுக்கு போன் பண்ணி அவங்க வந்தப்பதான் போவோம். ஓ, இங்க இருந்து ஆட்டோக்கு போன் பண்ணணும், அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எந்த அவசர நிலைனாலும். ஓகே. இப்ப காலையில போறதுன்னா இப்ப உங்களுக்கு பேருந்து உங்களுக்கு இலவசமா இருக்கு. உங்களுக்கு பேருந்து வருது, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல. பேருந்து மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா. குழந்தைங்க என்ன சொல்றாங்க? குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்க பார்க்காம 25 வருஷமா உங்க ஊருக்கு வராத பேருந்த வர வச்ச முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்வருக்கு நன்றி. சரி, நேத்து வந்து யாரெல்லாம் வந்து இந்த பேருந்தோட திறப்பு விழால இருந்தாங்க? கலெக்டர் வந்தாரு, ஜெகதீஷ் மேம் வந்துச்சு. ஜெகதீஸ்வரி மேம் பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க எப்படி பழகினாங்க? அவங்க தான் அமைச்சர். நல்லா அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா பழகுனாங்க. நல்லா பழகுனாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? நேத்து கூட்டத்துல ஒண்ணும் பேசிருக்க முடியாது. இப்ப அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஜெகதீஸ்வரி மேமுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியா? அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தமிழ் செல்வி.
நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? நான் 20 வருஷமா இருக்கேன். குறுக்காம்பட்டியில 20 வருஷமா 20 இருக்கீங்க. வருஷமா 20 இருக்கேன். வருஷமா பஸ் வசதியெல்லாம் 20 வந்திருக்கா? வருஷமா பஸ் வசதி 20 கிடையாது. வருஷமாவே இல்லைங்களாங்க? பஸ் வசதி கிடையாது. மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கோம், எதுவுமே கண்டுக்கறல கொடுத்ததுக்கு. எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. குழந்தைகளுக்கு வந்து இப்ப ஸ்கூல் போகணும் எமர்ஜென்சினாலுமே ஸ்கூல் போகணும்னா சைக்கிள்ல போவோம், 2 வீலர்ல போவோம், பைக்ல ம், இதுலதான் போவோம். இல்ல முடியலன்னா ஆட்டோ பிடிச்சு ஆட்டோ வாடகை கொடுத்து போவோம். ஆட்டோ வாடகை கொடுத்தா வாடகை போயிட்டு கொடுத்து தான் போய்க்கிறோம். ரொம்ப கஷ்டமா தான் ஆமா, இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஆ. பஸ் வசதி இல்லாம தான் இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ம். ஆனா இப்ப பஸ் வந்ததுக்கு எங்களுக்கு எவ்வளவு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கா? ஆமா. அது இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க மனு கொடுத்து 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளயும் அமைச்சர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம், ஜெகதீஸ்வரி அம்மாட்ட. அவங்க சிஎம்க்கு அனுப்பி இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். ஓகே. ம். எப்படி இப்போ குழந்தைகள் என்ன சொல்றாங்க? குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பஸ்ல. இந்த ஊர்ல பஸ்ல போறதே பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் ஆட்டோவோட செலவு எவ்வளவு ஆகுது. ஆமா, வாரம் 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 500 ரூபா. அதுக்கு தனியா காசு தனி காசு சேமிச்சு வாங்கணும். வைக்கணும். ம். இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரீயா போய் வர்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ம். என்ன சொல்ல வர்றீங்க முதல்வருக்கு? இவ்வளோ பஸ் வசதி செஞ்சு கொடுத்த முதலமைச்சர் விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ம். அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரி அம்மாவுக்கு மிக்க நன்றி. அப்படியே நேத்து வந்தாங்களா அவங்க? வந்தாங்க. எப்படி பழகுனாங்க? அவங்க நல்லா ஃப்ரெண்டா பழகுனாங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சி பேர் பக்கத்துல உட்காந்து செஞ்சு ரொம்ப நல்லா பழகுனாங்க. அப்படியா? ம். ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு அப்படியெல்லாம் இல்ல, நல்லா ஃப்ரெண்டு மாதிரி நல்லா கை கொடுத்து சால் போட்டு எல்லாமே நன்றி சொல்லி நல்லா பழகுனாங்க. நல்லா பழகுனாங்களா? ம். ஓகே. தாவைக்கு ஆட்சி எப்படிமா நடந்துகிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா நல்லாவே இல்ல. ரீல்ஸ் எல்லாம் பண்ணி தான் இது பண்றாங்க. இல்ல, சில அப்படிலாம் விமர்சனம் வைக்கிறாங்க. இவ்வளவு தூரம் எங்களுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கே நன்றி. எனக்கு 20 வருஷமா நாங்க மனு கொடுத்ததுக்குமே எந்த இதுவுமே எடுக்கல. ம். இப்ப நாங்க மனு கொடுத்து 1 மாசம் தான் ஆகுது. இவ்வளவு சீக்கிரம் வந்ததுக்கே ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். என் பேர் இப்போ வைரமுத்து. நீங்க இந்த கொருக்காம்பட்டியில எத்தனை வருஷமா இருக்கீங்க? பொருகாமில் நான் 25 வருஷமா இருக்கேன். நீங்களும் 25 வருஷமா இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். 25 வருஷமாவே உங்க ஊருக்கு பஸ் இல்லைன்றாங்க. இல்லை 25 சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன், பஸ் பார்த்தது கிடையாது. என்ன காரணம்? எதனால? எதனாலும் தெரியல. நான் ஏடிஎம்கே ஆட்சி பார்த்தாச்சு, டிஎம்கே ஆட்சி பார்த்தாச்சு. எங்களுக்கு பஸ் வசதி நாங்களும் எம்எல்ஏ அங்கே வந்து திறப்படாதுன்னு வரப்போ மனு கொடுத்து பார்த்தாச்சு. ம். என்ன ஏதுன்னு அங்கே நாங்கள் அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கண்டுக்கிற மாட்டாங்க. டிவிகே ஆட்சியில் தான் அங்கே 1 மாதத்தில் அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்ல என்ன காரணம் சொல்லி தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு? என்ன காரணம் எங்களை எதுவுமே கண்டுக்கல. கிராம மக்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களால கிடக்காங்க, நம்மளால வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கண்டுக்கறல. இல்ல, மனு கொடுத்துக்கிட்டு தானே மனு இருந்தீங்க. கொடுத்தாலும் அதை எங்க போய் ஆத்துல போட்டு போயிடுவாங்க. ம். ஆமா சார். இல்ல வேற எதுவும் காரணம் எல்லாம் சொல்ல எந்த மாட்டாங்க. காரணமும் சொல்ல மாட்டாங்க. வந்து பழையபடி வர நாங்கள் சொல்ல மனு கொடுத்தாலும் எதுவுமே கண்டுக்கல. ம். அதனால நம்ம டிவி காட்சியில் நல்லபடியா பஸ் அனுப்பிவிட்டா பிள்ளைய ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ம். இதே எங்களுக்கு வந்து கண்டிப்பா நீடிக்கணும். நல்ல வண்டி சந்தோஷம் வந்து ம். நம்ம அந்த பஸ் கொஞ்சம் வெள்ளனே 6 மணிக்கு வருது. வெள்ளனை வந்து கொஞ்சம் வெள்ளனை 8 மணிக்கு வர மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. கோரிக்கை வச்சிருக்கோம். அது வந்து வரணும். சாயந்தரம் கொஞ்சம் 5 மணி 5:30 பிள்ளைகளுக்கு அங்கே வருது. ஒரு 4:30 ஸ்கூலுக்கு வந்தால் எங்களுக்கு இதோட நல்லா இருக்கும். இப்ப குழந்தைங்கள என்ன சொல்றாங்க? ஏன்னா குழந்தைங்க ஆட்டோக்கு நைட்டு ஜெகதீஸ்வரி அம்மா எங்களுக்கு வந்து கட்டி பிடிச்சி முத்தம் முடிச்சு எங்கள் அம்மா மாதிரி தாய் தாப்புங்க மாதிரி எங்களை நல்லா வச்சுக்கச்சு. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னி அவங்க நாங்கள் இன்னும் நல்லா இன்னி அடுத்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டு அதை தான் பேசுகிறாங்க. ஜெகதீஸ்வரி அம்மாவை தான் நல்லா பேசுகிறாங்க. இதே ஜெகதீஸ்வரி அம்மாவை பார்த்த மாதிரி நாங்கள் விஜய் அங்கிளை பார்க்கணும், நேராக அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றாங்க. சரிண்ணே. குழந்தைங்களாம் இப்ப என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு ஆட்டோ செலவெல்லாம் நம்ம ஆட்டோ செலவெல்லாம் இப்போ சந்தோஷமா இருக்கணும். வாரம் நம்ம கஷ்டம் இல்லை. இதுக்கு மேலே கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஆட்டோவோட கொடுத்து எங்களுக்கு நொந்து போகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த வாரம் இனிமேல் எங்களுக்கு 500 நீங்கள் கொடுக்க வேண்டாம். விஜய் ஆட்சியில் வந்து நமக்கு பசங்க வச்சு நல்லதாக போச்சு. விஜய் அங்களுக்கு தான் நம்ம எல்லாமே இது பண்ணணும். சரி, நீங்க நன்றி சொல்லிடுங்க. நீங்களே நன்றி நன்றி நன்றி. விஜய் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் முத்துப்பாண்டி. நீங்க எத்தனை வருஷமா இந்த கொருக்காம்பட்டியில இருக்கீங்க? நான் 30 வருஷமா அங்கே தான் இருக்கேன். 30 வருஷமா இருக்கீங்க. 30 வருஷமா இங்க பேருந்தே இல்ல அப்படின்ற மாதிரி ஆமாம், 30 வருஷமா பேருந்து பஸ் வசதி கிடையாது. என்ன காரணம்? ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஆட்சியிலையும் நீங்களா முறையிட்டு இருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் சிறு வயதுலேருந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருந்தோம். ம். ரோடு வசதி இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ம். வேலையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் சரி பண்ணோம். ரோடுக்கு நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் இப்போ ரோடு வசதிக்கும் கேட்டு ரோடும் போட்டாச்சு. அதுக்கப்புறமும் பஸ் வசதி தர முடியாது அப்படிங்கிறதே ஓப்பனாகவே சொன்னாங்க. ம். உங்கள் கடைசி கிராமங்கிறனால உங்களுக்கு கிடையாது அப்படின்னாங்க. ம். விருதுநகர் மாவட்டத்தில் நாங்கள் கடைசி கிராமம், அதனால கிடையாதுன்னு சொன்னாங்க. ஓகே. இல்ல இப்போ எப்படி பஸ் இப்ப ரோடு சரியா இருக்கா? இல்ல எப்படி இப்ப பஸ் வந்துச்சு? ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கான முழு உரிமையும் கிடச்சிருக்கு. Okay. பொதுமக்களுக்கு நல்லது செய்யுங்கிற எண்ணத்தில் அவங்க செஞ்சுருக்காங்க. தாவைக்கா வந்ததும் நீங்க யார்கிட்ட முறையிட்டீங்க? யார்கிட்ட மனு கொடுத்தீங்க? எப்படி இது சாத்தியமாச்சு? நாங்கள் வந்து எங்களோட ஒன்றியம் வந்து லட்சுமணன் அவர்கள்ட்ட முறையிட்டோம். அவங்க மூலியமாக நாங்கள் ஜெகதீஸ்வரி மேடத்தில் நாங்கள் மனு கொடுத்தோம். ம். ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் நாங்கள் மனு கொடுத்தோம்.
அதன்படி அவங்க எங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, உடனுக்குடனே இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? எடுக்கிறாங்க. நாங்கள் கொடுத்து 1 மாதம் தான் ஆகுது, இந்த மனு கொடுத்து 1 மாதம் தான் ஆகுது. இந்த 1 மாதத்துலேயும் எங்களுக்கு இந்த முயற்சி செஞ்சு எங்களுக்கு பஸ் வசதி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே சொல்லக்கூடிய வகையில் தான் அவங்களும் இருக்காங்க. ஆமாம், எல்லாமே எல்லா குறைகளையும் நேற்று வந்து கேட்டாங்க. கேட்டு என்ன குறைகள் இருக்குனாங்க. நாங்கள் எங்களுக்கு விளையாட்டு மைதானம் வேணும்னு கேட்டிருந்தோம், கல்யாண மண்டபம் வேணும்னு கேட்டிருந்தோம், பால்வாடி இல்லை அங்கன்வாடி வேணும்னு கேட்டிருந்தோம். அதுவும் நாங்கள் உடனே செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நேற்று திறப்பு விழாவாக நடந்திருக்கு, அதுவும் மிக விமர்சையாக தான் நடந்திருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இங்க சின்ன பிள்ளையில இருந்து இது வரைக்கும் வராத உங்க ஊருக்கு பேருந்த இப்போ வந்திருக்கு அப்படின்றப்போ எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை விட என்னன்னா, நாங்கள் சின்ன வயசுல இருந்து எங்க ஊருக்கு ஒரு எம்எல்ஏங்கிறது வந்தது கிடையாது, ஒரு கவர்மெண்ட் அதிகாரியே வந்தது கிடையாது, கலெக்டருக்கு இந்த ஊர் இருக்குங்கிறது தெரியாது, யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருந்த ஊரை வந்து இன்னைக்கு வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்ல இருந்தும் எல்லாமே எங்களை வந்து நல்லா டீல் பண்ணாங்க. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. எங்க ஊர் பேரை வந்து வெளியில கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, யாருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறீங்க இந்த தருணத்தில்? நாங்கள் இந்த இடத்துல வந்து எங்க அமைச்சர் அம்மா ஜெகதீஸ்வரி மேடத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதை விட எங்க சிஎம் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, குழந்தைகள் என்ன சொல்றாங்க? ஏன்னா ஆட்டோக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆமா, 500 ரூபாய் வாரம் 500 ரூபாய் கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குழந்தைங்க கஷ்டப்பட்டு தான் இங்க வந்து எங்க ஊர்ல வந்து 5 வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது. 5 வரைக்கு மேலே போய் படிக்கணும்னா வெளியில் போய் தான் படிக்கணும். கலிங்கப்பட்டி போகணும்னா அங்கேயும் 4 கிலோமீட்டர் போகணும், சிவலிங்காரம் 4 கிலோமீட்டர் போகணும். எல்லாமே தூரமாக இருக்கிறதுனால நிறைய பேர் படிப்பு நிப்பாட்ட அளவு கூட இருந்தாங்க. அந்த பஸ் வசதி இப்போ வந்ததுலேருந்து நாங்களும் எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஓகே, இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய மாற்றம். எங்கள் ஊருக்கு பஸ் வந்தது ரொம்ப மாற்றம், பெரிய மாற்றம். விஜய் தம்பிக்கு நன்றி. சரி, மழை பெய்யறப்ப ரொம்ப சிரமமா தான் இருக்கும். மழை பெய்யறப்ப மழை பெஞ்சா எப்படி சைக்கிள்ல போக முடியும்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. அது மாதிரி இந்த வருஷம் பஸ் விட்டுருக்காங்க. அது மாதிரி சொன்ன மாதிரி நேற்று வந்தாங்க, பஸ் விட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்லா இருக்கும். ஓகே, மகிழ்ச்சியா இருக்கா உங்களுக்கு? ரொம்ப ஏன்னா நீங்க சின்ன வயசு. ஆமா, நானும் படிச்சேன். ஆனா ஒரு காத்து அடிச்சிச்சுன்னா சைக்கிள்ல போகும்போது அப்படியே ஒரு பக்கமா தள்ளி ஓடைகளை உளுந்த காலம் நாங்க அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம். ஏன்னா சந்தோஷத்துல பேசுறேன், பஸ் வந்த சந்தோஷத்துல. முதல்வருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு நன்றி தான் சொல்லணும். வேற என்ன சொல்ல, அவர் ஆட்சி சிறப்பா நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம ஏரியாலயும் ஒரு காவல்துறை கூட வர்றதுனாலும் ரொம்ப நாளாகும். ஒரு பிரச்சனைனாலும் ஒரு போன் போட்டாலும் வர்றதுக்கு 1 மணி 1.5 மணி நேரம் ஆயிரும். ஆனா இந்த ஆட்சியில எங்களுக்கு செக் போஸ்டே போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க எப்பயுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கிராமத்துல இருக்காங்கன்னா எங்க ஊர்ல தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். எந்த பிரச்சனைனாலும் உடனே தகவல் தெரிவிக்கலாம் அவர்கிட்ட. காவல்துறை எங்களுக்கு இங்கேயே இருக்காங்க. அது இந்த ஆட்சியில நடந்திருக்கு. விஜய் அண்ணனுக்கு நன்றி. நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? நான் பிறந்ததுல இருந்து 24 வருஷமா. 24 வருஷமா இருக்கீங்க. இத்தனை வருஷமா உங்க ஊர்ல ஏன் பஸ் இல்லைன்னு கேட்டிருக்கீங்களா? பஸ் வந்ததும் இல்ல. ஓகே, ஸ்கூல் பசங்க எப்படிமா ஸ்கூல் சைக்கிள்ல தான்? நானும் சைக்கிளுங்க பத்திலாம் படிச்சேன், சைக்கிள்ல தான். நீங்களும் சைக்கிள்ல போய் தான் படிச்சீங்க? மழை காலத்துல எவ்வளவு அவதிப்பட்டு இருப்பீங்க? ரொம்ப கஷ்டப்படும். நான் மழையில நினைச்சிட்டு தான் இருக்கணும். வீட்டுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா தேடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்பயுமே பஸ் விடல? வரைக்கும் அங்க சைக்கிள்ல தான் நான் படிச்சேன். கலிங்கப்பட்டில அவன் சைக்கிள் தான் போகும். ஓகே, நீங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் இப்ப இருக்க குழந்தைகள் பஸ்ல போறாங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்குண்ணா. பஸ் முதல்வருக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? பஸ் வரப்போ வருதுன்னு நீங்க நம்புனீங்களா? அப்படியா? ஓகே, இல்ல பஸ் ஓப்பனிங் யாருமா வந்தாங்க? இங்க யாரெல்லாம் வந்திருந்தாங்க? ஜெகதீஸ்வரி அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்தாங்களா? பழகுனீங்களா? பேசுனீங்களா அவங்ககிட்ட? எப்படி பழகுனாங்க? நல்லா பழகுனாங்களா? இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு இப்ப கிடைச்சிருக்கு வெற்றி. நீங்க என்ன சொல்ல வரீங்க முதல்வருக்கு? முதல்வருக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. குழந்தைங்களாம் சந்தோஷமா இருக்காங்களா? சரி, சாருக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு பஸ் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தது நல்லது, நன்றி செஞ்சிருக்காரு. என்ன என் மகன் படிச்ச பிறகு விஜய் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி என் மகன் விஜய் தான் போடுவோமான்னு சொல்லி போட்டான். படிச்சு முடிச்சு நிக்க. ஆனா அவருக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுத்துருந்தோம். எல்லா பையங்க பூரா விஜய் தான் போடுவோம்னு சாதனை பண்ணி போட்டாங்க. என் மகன்கிட்ட கூட சொன்னேன், போட வேண்டாம்டா, கலைஞர் போடுறா, சைன் தள்ளுபடி வருமா அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் விஜய் தாம்மா போடுவேன், எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போறது விஜய் தான். விஜய் சார் தான் வேலை வாங்கி கொடுக்க போறா. பாருமா, நான் அந்த வருஷம் காலேஜ் முடிச்சுக்க 5 வருஷத்துல நான் வேலை வாங்கிடுவோம்னு தான் எழுதி போட்டு நான் வேலைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா அப்படிங்க. அதனாலயே அடம் பிடிச்சி போட்டிருக்காரு.
போட்டு தான் ஆவேன்ட்டான். நான் சொல்லி பார்த்தேன் கேட்கல. சரி போடு அப்படின்னு பார்த்தேன். என்னையும் சண்டை போட்டு நாங்களும் போட்டு சொல்லி உயிரை வாங்கினான். போட்டாச்சு. அதனால விஜய்க்கு ரொம்ப நன்றி. ஆனா என் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் எல்லா பிள்ளைகளுக்கும். சரிம்மா. ஆனா அதுல முதல் வெற்றியா உங்க ஊருக்கு பஸ் வருஷமா வராம இருந்தது. நாங்க ரொம்ப 2 பிள்ளைகளுக்கும் பஸ் டிக்கெட்டுக்கு கேட்டு சில்லறை இல்லாம ஓடி ஓடி அலைஞ்சோம். அதனால இப்ப ஃப்ரீயா பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி விஜய்க்கு சாருக்கு. ரொம்ப அங்க பார்த்து சொல்லிடுங்க. சரி விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. பஸ் விட்டதுக்கு எங்க ஊர் பிள்ளைகளுக்கு நல்லபடியா போய் வரணும். ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்குமா? ஆட்சி நல்லபடியா நடக்க. அவர் வந்ததுல இருந்து நல்லா செய்யறாரு. நல்லா பார்த்து எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா சலுகை செய்யறாரு. பெரிய ஆளுகளுக்கும் நல்லா பார்த்துட்டே இருக்கேன் செய்தியில. அவர் செய்யறதெல்லாம் நன்றி எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆமா காலையில சாயந்தரம் செய்தி பார்ப்பேன். அவர் எப்படி போடுறாரு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரிம்மா. விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. பஸ் விட்டது பிள்ளைகளுக்கு. ஆனா நல்லா நீங்க 5 வருஷத்துக்கு நல்லா இருந்து இன்னும் வந்துகிட்டே இருந்தாலும் எங்க பிள்ளைகளுக்கு நல்லா வேலை வாங்கி கொடுத்துருங்க. நாங்க அதைத்தான் ரொம்ப படிக்க போட்டு என் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். வேலை வாங்கி கொடுப்பேன்னு. அவ்வளவுதான். ஆனா உங்க பேர் சொல்லுவாங்க. என் பேர் முத்துமுருகன். நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் பிறந்ததுல இங்க தான் இருக்கேன். வருஷமா உங்க ஊருக்கு பஸ் இல்ல. இப்ப பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. சந்தோஷம். எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குங்க. ஏன் இத்தனை வருஷமா இல்லன்றத கேள்வியில முன் வச்சிருக்கீங்களா? மற்ற கட்சி எல்லாத்துக்கும் முன் வச்சிருக்கோம். என்ன சொன்னாங்க? ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா முதல் முறை வந்திருக்கு. குழந்தைகளா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எப்படி வரவேற்கிறாங்க? எல்லாரும் சந்தோஷமா வரவேற்காங்க. ஏன்னா குழந்தைகள் பள்ளி குழந்தைகளுக்கு தான் மெயினா வேணும். இப்ப பள்ளிக்கூடங்கிறது பக்கத்துல இல்ல. எல்லாமே கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. அவங்க பள்ளிக்கு செல்வதற்காக தான் முக்கியமா பேருந்து வருது. 6 மணிக்கு 5 மணிக்கு அந்த மாதிரி டைம்ல ஒரு டைம் வருது. அது வந்து யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இல்ல. ஏன்னா ஸ்கூலுக்கு தான் முக்கிய மெயினா வேணும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் காலேஜ் பிள்ளைகளுக்கு தான் மெயினா வேணும். அதனால இப்போ கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த பேருந்து வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்த முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதலமைச்சருக்கு நன்றி. இன்னும் நம்ம ஊருக்கு இன்னும் நிறைய வசதிகள் செய்து கொடுக்கணும். கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்களா? கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். மண்டபம் நம்ம ஊருக்கு இல்ல. இதுதான் எங்க ஊர் பஞ்சாயத்து. இதுதான் பஞ்சாயத்து எப்படி என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்துக்கோங்க. மண்டபம் இல்ல. நீண்ட கால கோரிக்கை மண்டபம் ஒண்ணு. சொல்லிருக்காங்க. இந்த பேருந்து அப்பயும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க வந்துதான். அவங்க எப்படி அணுகிற அளவுக்கு இருக்காங்களா? ஏதாவது குறைகள்னாலுமே உடனே நடவடிக்கை இருக்கிறாங்க. ஓகே. அவங்ககிட்ட தான் இந்த மனுக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? இது ஏற்படுத்தி கொடுத்த ஜெகதீஸ்வரி மேமுக்கு மிக்க நன்றி. பேர் சண்முக சுந்தரம். நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? நான் பிறந்ததுல இந்த ஊர் தான். பிறந்ததுல இங்கதான். ஆனா இத்தனை வருஷமா இருக்கீங்க. உங்க ஊருக்கு பேருந்து அப்படின்றதே இல்ல அப்படின்னு இருந்துச்சியா? இருந்துச்சு. அந்த கலிங்க விட்டு விட்டு அப்படி ஓடிச்சு. இங்க ஊருக்குள்ள வராது. ஆனா இப்ப வருது. மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வசதி உண்டு. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக 2 கட்சி வந்ததே கிடையாது. இந்த ஹெல்ப் பண்ணதே கிடையாது. இப்ப வந்தவங்க நல்லா ஹெல்ப் பண்றாங்க. நல்லபடியா இருக்கு. ஏன்னா நீங்க பல கட்சிகளை பார்த்திருப்பீங்க, பல எம்எல்ஏக்களையும் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் அவங்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? எப்படி இந்த குறைகளை உடனே இந்த ஆட்சி வந்ததும் உடனே பஸ் விட்டாங்க? செயல் இருக்கிற ஆளு செயல்பாடு நல்லா இருக்கு. செயல்பாடு இருந்ததுனால உடனே வருது. இங்க இருக்கிற ஆளுங்க அப்படி ஆளுங்க நல்லா மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணி அதே மாதிரி உடனே வருது. முதல்ல இருந்த ஆளுங்க அப்படி கிடையாது. எதுவுமே செய்யறது கிடையாது. ஊருக்கு வந்து இந்த பஸ்ஸை பத்தி நினைக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற அந்த மாதிரி மூவ் பண்றாங்க. நல்லா நடக்குது. இந்த உடனே வந்துட்டு. எத்தனை பேருங்க நம்ம ஊர்ல இருக்கும்? என்னையா நம்ம ஊர்ல எத்தனை வீடு இருக்கு? வீடு 170 வீடு வருங்க. 170 வீடுக்கும் இப்ப வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம் மாதிரி அமைஞ்சிருக்கு. குழந்தைகள்லாம் வந்து என்ன சொல்றாங்க? குழந்தைகள்லாம் வந்து அதுதான் இப்ப வந்து ஆட்டோல தான் போச்சுங்க. இப்ப சிவலிங்காரம் போனாலும் சரி, இப்ப கலிங்கப்பட்டி ஸ்கூலுக்கு போனாலும் சரி சைக்கிள்ல போவாங்க. இப்ப சிவலிங்காரம் வந்து ஆட்டோ விட்டுருக்காங்க. அவங்க வந்து இப்ப இந்த பஸ் வந்ததுனால பஸ்ஸுக்கு போய்க்கிறோங்க. ஓகே. ஆட்டோக்கு தனியா மாசம் இவ்வளவு பீஸ். ஆனா நீங்களும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சியும் வரும் பொழுதும் போய் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணல. இருக்கிறவங்க வந்து மூவ் பண்ணல. ஆனா நீங்க இப்ப கேட்டுட்டே தான் இருந்தீங்க. எல்லா விஷயம் நமக்கு தெரியும். மூவ் பண்ணல. இப்ப இருக்கிறவங்க மூவ் பண்ணாங்க. உடனே நடந்தது. அன்னைக்கு அங்க அந்த முடங்கில வச்சுதான் எல்லாம் போட்ட இடத்த அனுப்பி விட்டாங்க. நம்ம இவருதான் அனுப்பினா உடனே வந்து இப்ப எடுத்து ஒரு 10-20 நாள் இருக்கும் வந்துட்டு. அதனால நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. இருக்கிற ஆளுங்க மூவ் பண்றாங்க. மூவ் பண்ண நடக்கும். அதான் முதல்ல கிடையாது. இப்ப நல்லா இருக்கு. இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்கு. அடிச்சாங்க அப்படி கூட்டம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லையா? இருக்குது. சிஎம் விஜயோட ஆட்சியில 717 மதுக்கடைகளை மூடினது. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள். இப்ப பேருந்து இல்லாத இடத்துக்கு பேருந்து அப்படிலாம். இப்ப வந்து இந்த பேருந்து இல்லாத உடனே செல் எடுத்து அனுப்புனா உடனே விடுறாரு. அந்த இது எந்த குறை இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்க ஊருக்கு பஸ் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல இல்லையா ஒரு காலையில ஒரு போறவங்க ஒரு வேலைக்கு போறவங்க மெயினா ஸ்கூல் பிள்ளைங்க அவாடு போய்க்கிறீங்களா? சாயங்காலம் வருதுல. அதனால போயிட்டு வந்துக்கிறோங்க. யாரையும் தாய்தாப்பு தொந்தரவு கிடையாதுல. ஓகே. நீங்க முதல்வருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்வர் நன்றியா. மேலக்குன்னக்குளத்துல இருந்து பேசுறேன். எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கயா? இங்க வந்து இப்ப 22 வருஷம். 22 வருஷமா?
22 வருஷமா இங்க பேருந்து வந்திருக்குங்களா? வரலையா? வரல. என்ன காரணம்? ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லி வரல. ம். ரோடு போட்டுமே பஸ் வரலையா? ரோடு போட்டுமே பஸ் வரல. நீங்க கேட்டிருக்கீங்களா இதுக்கு அதில் முன்னாடி? கேட்டிருக்கோம். ஓகே. கேட்டிருக்கோம். எந்த பஸ் வசதி எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு பைக் மட்டும் தான் போகும் வரும். ஆத்திர அவசரத்துக்கு கூட எதுவுமே எமர்ஜென்சி கூட எதுவும் டிராவல் கிடையாது. ஸ்கூல் படிக்கிறவங்க இல்ல வேலைக்கு போறவங்க பெண்கள் எப்படி போயிட்டு இருந்தீங்க? எங்க போயிருக்கீங்க? சைக்கிள் தான் மிதிச்சு போவோம். எவ்வளவு தூரம் இங்க இருந்து 2 கிலோமீட்டருக்கு மேல போகணும். ஓ, சைக்கிள் இல்லாதவங்களாம்? சைக்கிள் எல்லாம் நடந்து போவாங்க. யாராச்சும் ஒரு பைக் வந்துச்சுன்னா அவங்க நிப்பாட்டி கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் போயிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அனுபவிச்சிருக்கீங்க. ஆமா. இப்ப தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுமே உங்க ஊருக்கு பஸ் வழங்கியிருக்காங்க. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அரிசி தட்டை சூப்பரா போட்டிருக்காரு. இப்பதான் முத வாங்கி இந்த அரிசியை நான் சமைச்சு சாப்பிட்டிருக்கேன். நல்ல பிரமாதமா இருக்கு. பருப்பு நல்லா போட்டிருக்காங்க. அதே மாதிரி போனட்ட போட்டுக்கப்பெல்லாம் கடலப்பருப்பு மாதிரி இருந்துச்சு பெருசு பெருசா. இந்த வட்டம் பருப்பு சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல அவருக்கு இன்னும் அரசியல் அனுபவம் பத்தல, அரசியலே பணத்தில்லைன்னா சொல்றாங்க. நீங்க இவ்வளவு பாராட்டுறீங்க பெண்கள், அது எப்படி பாக்குறது? இல்ல அதெல்லாம் அரசியல்லாம் பண்ணதான் தெரியுது. 2 பொம்பளை பிள்ளை நானும் வச்சிருக்கேன். அதெல்லாம் நல்லா பாதுகாப்பா இருக்கு. எங்க பாப்பாவே காலேஜுக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிவப்பு கலர்ல எதனா ஒரு ப்ராப்ளம் சொன்னோம்னா எமர்ஜென்சிக்கு இது அமுக்குனா உடனே போலீஸ் வந்துருதுமா. எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஈரோட்ல படிக்கிறாங்க. அங்க நாச்சிமுத்து காலேஜ்ல படிக்கிறாங்க. இப்ப நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, தைரியமா போறோம், தைரியமா வரோம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய சொல்றாங்க. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அண்ணனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. அவர் பார்த்துட்டு போற அவருக்கே சொல்லுங்க. இல்ல இந்த பஸ் விட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்க ஊர்ல நடந்து பெரியவங்கள இருந்து எல்லாருமே நடந்து போறாங்க. நாங்களுமே பைக்ல ஸ்டாப்பு அண்ணே கொஞ்சம் ஏத்திட்டு போங்க குருணகுளத்துக்குலாம் நாங்க கேட்டிருக்கோம். ஆனா அனைத்து பேர் குடிகாரனாலுமே ஏறி போறோம் வரோம். அதனால பஸ் விட்டதுக்காண்டி ரொம்ப மிக்க நன்றி அண்ணா. நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. ஜெகசீரக்காருக்கும் ரொம்ப நன்றி, மிக்க வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் நாகேஸ்வரி. நாகேஸ்வரி. ஓகே. மேலக்குருணகுளத்துல இருக்கோம். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 13 வருஷமா இருக்கோம். 13 வருஷம். இத்தனை வருஷமா பேருந்து வந்திருக்கா? அது வரல. பஸ் வந்ததே இல்ல. ஆனா ஒரு டைம் வரும், காலையில மட்டும் வரும். அவ்வளவுதான். அதான கேட்டிருக்கோம், முன்கூட்டியே கேட்டிருக்கோம். ஆனா வரவே இல்ல. சரி, இப்ப யார் ஆட்சி நடக்குது? இப்ப விஜய் அண்ணன் ஆட்சி நடக்குது. அண்ணன் ஆட்சி நடக்குது. அண்ணன் ஆட்சியில பேருந்து விட்டுருக்காங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. விஜய் அண்ணாக்கு. அண்ணன் எப்படி செயல்பட்டு இருக்காரு? அண்ணன் இன்னும் கோரிக்கையெல்லாம் செல்லுல பார்த்தா எல்லாம் ஆட்சி ரொம்ப இன்னும் நல்லா வரும். அப்படியா? இன்னும் வரும். அப்படியா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த 100 நாளும் நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே. அவர் அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்களோட வேண்டுகளுக்கு இணங்க உங்க ஊருக்கு பஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜெகதீஸ்வரி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. இந்த பஸ் வந்து கொஞ்சம் 3 டைம் வர மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் வேணும், பண்ணி கொடுக்கணும். இப்ப பள்ளி மாணவர்கள்லாம் ரொம்ப சிரமத்துல இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. முதல்ல சைக்கிள்ல போவாங்க மிதிச்சு நடந்து பைக்கோட. இப்ப பஸ் விடவும் கொஞ்சம் பரவாயில்ல. 3 டைம் மட்டும் எங்களுக்கு வேணும். ஓகே. இப்ப 2 டைம் வருது, இன்னொரு டைம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும். ஓகேம்மா. இப்ப பஸ் வரங்கனால உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா. வயசானவங்க கொஞ்சம் போய்க்குருவாங்க நடந்து. அதுல வீடு ஏற மாட்டாங்க, அதாவது நிப்பாட்ட மாட்டாங்க, கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லி 2 வீலர்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க. பஸ் வரவும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லது. அவங்களும் 3 கிலோமீட்டர் பெரியவங்களா இருந்தாலும் நடந்தான் போகணும். ஓ, ஆட்டோ கொடுத்து போனோம் 200 ரூபா 100 ரூபா கேட்பாங்க. இந்த 3 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய். ஓகே. அவ்வளவு கொடுத்து கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இப்போ பேருந்து வழங்கினது உங்களுக்கு மகிழ்ச்சி? ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் முனியம்மாள். நான் மேலக்குருணகுளத்துலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி காளியம்மன் பக்கம் எங்கள் வீடு இருக்குது. முதல் விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறோம். காளியம்மன் சுற்றி நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஒரு 20 வீடு இருக்கோம் அண்ணா. இது வரைக்கும் எங்களுக்கு குடி தண்ணியே வந்ததே இல்லை. விஜய் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும். பைப்பு இது நாள் வரைக்கும் போட்டதே இல்லை. நாங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கோம், நிறைய பேர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம்ண்ணா. இப்ப இந்த ஆட்சியில மனு கொடுத்துட்டீங்களா? இந்த ஆட்சியிலையும் கொடுத்துருக்கோம் அண்ணா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களால நடக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணா. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு குடி தண்ணி வேணும். காளியம்மன் கோயிலை சுத்தி நாங்க கஷ்டப்படுறோம்னா. சரிம்மா. இப்ப உங்க ஊருக்கு பஸ் பேருந்து வசதியை முதல்ல கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்க இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரே ஒரு டைம் தான் வந்துச்சுண்ணா. விஜய் அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. இப்ப 3 தடவையா எங்களுக்கு வண்டி வசதி செஞ்சு கொடுங்க அண்ணா. 3 தடவை எங்களுக்கு பஸ் வசதி வேணும். தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அண்ணா. ரொம்ப முடியாதவங்கலாம் அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி போக முடியாம இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டோம்னா. கிட்டத்துலதான் அண்ணா இருந்துச்சு எங்க ஊரு. ஆனா எந்த பஸ்ஸுமே வந்ததில்லை. அதனால நீங்க 3 தடவை எங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி அண்ணா. விஜய் அண்ணா நீங்க கண்டிப்பா இதை கேட்கணும்.
காளியம்மா கோயில் சுத்தி எங்களுக்கு தண்ணி வசதி வேணும். என் பேர் நாகலட்சுமி. நீங்க எத்தனை வருஷமா இந்த நான் மேல வந்து குருணை இங்க வந்து குளத்துல 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷமா அந்த பஸ் வந்திருக்கா? இல்ல பஸ்ஸே வரல. பஸ்ஸே வரல. பஸ்ஸே வரல. எங்க பிள்ளைகளும் போனாலும் நடந்து போகணும். மழை நேரத்துல கூட ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதனால எங்களுக்கு பஸ் வசதி வேணும். பஸ் வசதி வேணும். எங்க ஊர்ல தண்ணி குடிதண்ணி பிரச்சனையே ரொம்ப. தண்ணிக்கு நாங்க இங்க இருந்து போனாலும் அடுத்த ஊருக்கு போகணும், சரி. பக்கத்து ஊருக்கு போகணும். இல்ல இப்ப பஸ் வசதி வேணும்னு நீங்க மனு கொடுத்தீங்க, அது இப்ப வழங்கியிருக்காங்க. அது இப்ப மகிழ்ச்சியா வழங்கிருக்கு. இருக்கா? இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில இதுக்கு கொடுத்திருக்கீங்களா? வந்த ஆட்சியில மனு கொடுத்த கேட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இந்த மாதிரி பஸ்ஸுக்கு வேணும்னு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இது பண்ணோம். எந்த இதுமே இல்ல. மினி பஸ் வந்துச்சு. அந்த மினி பஸ் கூட ஆளுக போகலைன்னு சரியா நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு இப்ப பஸ் விடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் போறதுக்குனால. ஏன்னா பிள்ளைய ஒத்த சத்தையில நடந்து போகுதுங்க. எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டு வராங்க. அது வேற எங்களுக்கு முக்காசி வேற பயமா இருக்கு. ஏன்னா இந்த மது கடை இன்னும் கூட கொஞ்சம் எங்களுக்கு ஒழிக்கணும். பக்கத்துல இது கல்லூரியில இருக்கு, அது கொஞ்சம் ஒழிக்கணும் எங்களுக்கு. அதோட கொஞ்சம் ஒழிச்சிட்டு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வசதி வேணும். சரி. ஆமா. இப்ப பேருந்து வழங்கின முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல இப்ப விரும்புறீங்க? விஜய் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலைச்செல்வி. குருணக்குளம் கிராமத்துல 30 வருஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில பஸ்ஸுக்கெல்லாம் நாங்க கேட்டிருந்தோம். ஆனா அதுக்கான முயற்சின்றது அவங்க எடுக்கல. இப்ப விஜய் அண்ணா ஆட்சியில கிடைச்சதுக்கு விஜய் அண்ணாவுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள் எங்க ஊர் சார்பா நான் சொல்லிக்கிறேன். அது போக பாத்தீங்கன்னா இப்ப சிறப்பு பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய பண்ணியிருக்காரு. இன்னும் நாங்க அண்ணா கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம். அண்ணா கண்டிப்பா உங்களோட இன்னும் உங்களோட ஆசை எங்களுக்கு வேணும். எங்களோட மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். பஸ் விட்டதுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். இங்க எத்தனை வீடுகள் இருக்குமா? இங்க ஒரு 100க்கு மேலேயே தான் இருக்கும். 100க்கு மேல இருக்கும். ஓகே. இல்ல இத்தனை நாளா நீங்க போய் இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய எம்எல்ஏ அமைச்சர் அவங்கலாம் கோரிக்கை வச்சிருக்கீங்களா? எதனால அவங்க விடல? எதனால விடலைன்னா அடுத்தடுத்து அவங்க எடுத்து செய்யணுன்ற மனசு வேணும். சொல்றதுக்கு நாங்க எங்களோட உரிமை, அதை செய்யணுன்றது அவங்களோட பதவியில் இருக்கிறவங்க செய்யணுன்றது அவங்களோட கடமை. அதை செய்யல. ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்ச நாளையிலே எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு எங்களோட விஜய் அண்ணாவுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் அந்த சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகேம்மா. ஓகே. வேற என்ன தேவை உங்க ஊருக்கு? என்ன வேற என்ன தேவைன்னா கழிப்பறை வசதிகள் வந்து இல்லைங்க. நார்மலா பெண்கள்லாம் வெளியில தான் போய்கிட்டு இருக்கோம். இப்ப கழிப்பறை வசதியும் தேவை. அதுபோக பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிமெண்ட் ரோடு இருக்கு. எங்களோட அந்த தெருவுக்கு வந்து சிமெண்ட் ரோடு இல்ல. மழை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வண்டிகள் போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இதெல்லாம் மனுக்குள்ள கொடுத்துருக்கீங்களா? இனிமேதான் கொடுக்கணும். இப்பதான் பஸ் வந்திருக்கு. பஸ்ஸுக்காக நன்றி சொல்றோம். ஒவ்வொரு எங்களோட தேவைகளையும் கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால மனமார்ந்த நன்றி. அண்ணன் எப்படி செயல்பட்டு இருக்காரு? அண்ணன் கண்டிப்பா சூப்பரா செயல்பட்டு இருக்காரு. ஒரு பெண்களுக்கு வந்து வெளியில பாத்தீங்கன்னா பாதுகாப்புன்றதே சுத்தமாவே இல்ல. ஆனா அண்ணா வந்த பிறகு பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் எல்லாமே பாக்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இருக்கு. இன்னமும் அதிகப்படுத்த வேணும்னு அண்ணன்கிட்ட நான் கோரிக்கை வச்சுக்கிறேன் ஒரு சகோதரியா. நன்றி. 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 விஜயண்ணாவுக்கும் நன்றி. ஜெகதீஸ்வரி சகோதரிக்கும் மிக நன்றி. என் பேர் கற்பாயம்மா. கற்பாயம்மா. எத்தனை நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதானா? இங்கதான். சரிம்மா. இத்தனை வருஷமா உங்க ஊருக்கு பேருந்து வழங்கல. நீங்களாம் பல கட்சிகளை பார்த்திருப்பீங்க. 60-70 வயசு இருக்கு எனக்கு. அதான் பல கட்சிகளை பார்த்திருப்பீங்க, ஆமா. பல எம்எல்ஏக்களை பார்த்திருப்பீங்க. எதனாலம்மா இத்தனை நாளா பஸ் வழங்கல? இந்த மினி பஸ் விட்டாங்க. அது கொஞ்ச நாள் விட மாட்டேன்ட்டாங்க. இப்ப அதுல இருந்து பஸ் இல்லாம இப்ப இவர் விட்டுருக்காரு. விஜய் சார் விட்டுருக்காரா? விஜய் சார் விட்டுருக்காரு. ஓகே. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. அவர் வந்த பிற்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்ப இந்த பள்ளிக்கு போற பசங்கலாம் வந்து சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தாங்க. சைக்கிள்ல தான் போகுதுங்க. சைக்கிள்ல தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. 3 கிலோமீட்டரும். ஆமா. ரோட்ல தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வராங்க. அது வேற பயமா இருக்கு. இப்ப அதெல்லாம் இல்லாம பஸ்ஸே விட்டுட்டாங்க. உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கு. குடிதண்ணி வசதி, அடிப்படை வசதி, ரோடு வசதி இது பூரா மனு கொடுத்துருந்தோம். நாங்கள் இது பண்ணியிருந்தோம். இதுக்கு கொடுத்துருந்தோம். ஒன்றும் சரி பண்ணி யாரும் தரலை. தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் மனு கொடுத்து ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் மனு கொடுத்து எல்லாம் சரி பண்ண செஞ்சு தர சொன்ன ஒரு வாரத்திலே குடிதண்ணி வசதி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாலை வசதிக்கு எழுதி கொடுத்துருக்கோம். சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு 10 வருஷமாக பஸ்ஸு வசதி இல்லாத காரணத்தினால மனு கொடுத்துருந்தோம். பஸ்ஸு நேற்றுலேருந்து வந்திருக்கு. விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி அம்மா பஸ்ஸு நேற்று விட்டுருக்காங்க, அறிமுகப்படுத்தி விட்டுருக்காங்க. பஸ் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருந்தாங்கண்ணே இந்த பேருந்து இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. நடந்து போனாங்க, சைக்கிளில் போனாங்க, எல்லாருமே போய் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பஸ்ஸு விடவும் காலையில் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பஸ் வருது. சாயந்தர டயத்துலேயும் பஸ் வசதி வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் 3 டைம் பஸ் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்க? சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தோம். அப்படியா? வெயில் மழை எதுனாலும் சைக்கிள் தான். சைக்கிள் மழையில் வந்து நாங்கள் ஒரு சில நேரத்துக்கு லீவுன்னு கேட்போம். நீங்கள் பள்ளிக்கூடம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். ஆட்டோக்கு எவ்வளோ? ஆட்டோக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி போவீங்க. தினமும் 10 போகிறதுக்கு 10 வரதுக்கு 10. இப்போ பஸ் விட்டுருக்காங்க. இத்தனை நாளாக விடாத பஸ் விட்டுருக்காங்க. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே பஸ்ல சந்தோஷம். அப்படியா? யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஜெகதீஸ்வரி அக்காவுக்கு நன்றி, விஜய் சாருக்கு நன்றி. விஜய் சார் பிடிக்குமா? பிடிக்கும். எதனால? அவர் நல்ல ஆட்சி இதை கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கு நல்ல இது கொண்டு வந்திருக்காரு. நல்ல திட்டங்கள்லாம் இது என்னென்ன திட்டம்? 2 திட்டம் சொல். பெண்களுக்கு அந்த இது பெண்கள் சிறப்பு படை அந்த இதுன்னு. அதுக்கடுத்து மதுக்கடைகளை மூடியிருக்காங்க. 717 மதுக்கடைகள் முன்னது. அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடிலாம் அரசியல் இவ்வளவு பாத்தீங்களா? இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் இல்லாத பத்தி பேசுவீங்களா? அப்படியா? ஓகேமா. விஜய் சார் வந்து நான் செய்தி நல்லா பார்க்கறேன். பாக்குறியா? விக்னேஸ்வர பாண்டியன் சார். என்ன படிக்கிறீங்க? நாங்க 12th முடிச்சிட்டேன் சார். 12th முடிச்சிட்டீங்க. நீங்க 12th முடிக்கிற வரைக்கும் உங்க ஊருக்கு பஸ் வந்திருக்கா? வரும் சார். ஆனா ரொம்ப வேகமாவே வந்துடும் சார். ஒரு 6:45 காலையிலேயே எந்திரிக்கிறப்ப தான் பஸ் போயிடும். நாங்க எந்திரிச்சு குளியிலே போறப்பதான் பஸ். எப்படி ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க? சைக்கிள் சார் போவோம். சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்களாம் அவங்கெல்லாம் ஒரு சில நேரம் லிஃப்ட் கேட்டு போவாங்க. இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் போய் விட்டுட்டு வந்து வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் போவாங்க. ஆட்டோ இந்த மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ்ல போறவங்க போவாங்க சார். ரொம்ப சிரமமா தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் தான் சார். அதுவும் இந்த மலையில முதல்ல நாங்க படிக்கிறப்பெல்லாம் அந்த பஸ் ரோடெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் வருவாங்க கீழே விழுந்து, அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்தினாங்க ரோடெல்லாம். அதுக்கப்புறம் பஸ் 7:45 வரும். நாங்க சைக்கிள் தான் சார் போவோம். ரொம்ப கஷ்டம் தான். சரி, இப்ப பஸ் விட்டுருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கா? இப்ப ரொம்ப இவங்களுக்கு ஹாப்பி தான் சார். எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு அது கிடைக்கல. முதல்ல வந்து இருந்துக்கலாம்னு தோணுது. சரி, இப்போ வந்து அது கிடைச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க வந்து உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சி காலத்துல பண்ணலின்னு ஒரு கோபம் இருக்கா? இருக்கு சார். அப்படியா? பண்ணா நாங்க எதுவும் கேட்காம இருந்து அவங்க பண்ணாலும் நாங்க கேட்டிருக்கோம் சார் இதுக்கு முன்னாடியே. ஆனா இப்போ அவங்க கேட்டதும் பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறீங்க? விஜய் சாருக்கு முதல் ஹாப்பியா நன்றி சொல்லணும். சொல்லிருங்க. அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, என் பேர் சிவம். நான் 12th படிக்கிறேன் கல்லூரி ஸ்கூல்ல. இது வரைக்கும் நாங்கள் சைக்கிள் தான் சார் ஸ்கூலுக்கு போவோம். மழை நாளும் தெரியும் எல்லாமே. இப்போ எப்படி போயிட்டு இருக்கீங்க? இப்பயும் சைக்கிள் தான் போகிறோம். பஸ் இப்போ வந்துருச்சு, நீ பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸில் போவோம். சைக்கிளில் போகிறப்ப என்னென்னலாம் கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? வெயில் மழை டயத்துலாம் போகிற கஷ்டம் தான் சார். அதுமாதிரி வண்டி ஆட்டோவில் தான் சார் போகும்போது. அதுக்கப்புறம் வேற சைக்கிள் ஓட தெரியாதவங்களாம் அந்த மாதிரி வீட்டில் அந்த பேரண்ட்ஸ் தான் சார் அவங்கள கூப்பிட்டு போவாங்க. அந்த டயத்துல அப்படி தான் சார் இருந்துச்சு போவாங்க. எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து ஸ்கூல்? ஒரு 3 கிலோமீட்டர் சார். ஏன் என்னடா இது அப்படின்லாம் நினைச்சது உண்டா நீங்க ஸ்கூலுக்கு போறப்ப? கஷ்டப்பட்டு தான் சார் அழுத்தி போகணும். காலையில எந்திரிச்சு கிளம்பி என் சைக்கிள்ல போனா வேர்த்துரும். ஸ்கூலுக்குள்ள போய் அதெல்லாம். சரி, விஜய் சார் பிடிக்குமா? அவர் சிஎம் ஆனாரு உங்களுக்கு சந்தோஷமா? சார் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரியல. உங்க ஊருக்கு பேருந்து அவர் தான் கொடுத்துருக்காரு. ஹாப்பியா இருக்கா? சந்தோஷம். ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. விஜய் சாருக்கு நன்றி. ஜெகதீஸ்வரி அக்காவுக்கும் நன்றி. ஜெகதீஸ்வரி அக்கா யாரு? அமைச்சர். அவங்க அமைச்சரும் தெரியுமா? அவங்க தான் பேருந்து தெரியும் வழங்குறதுக்கு எல்லாம் யோசிக்கலாம் பண்ணிருக்கு. அதுவும் தெரியும். ஃபுல்லா தரவா நீங்க பாக்க ஆரம்பிச்சிட்டீங்க அரசியல. ஆரம்பிக்கிறது சார் வந்ததுல இருந்து ஃபுல்லா அப்படிதான் சார் போயிட்டு. விஜய் சார் நிறைய இந்த சிஎம் ஆனதுல நாங்க நிறைய பாக்குறோம். நிறைய அரசியல் பாக்குறீங்க. Thank you, Vijay sir. Thank you, Jagdishwari akka.